ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்ல என்னதான் எவ்வளவு ஸ்கேனிங் மிஷின் இருந்தாலும் ஆனா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய நாய் தான் கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்கும். அப்படி நாய்களால கண்டுபிடிக்கப்பட்ட 10 கடத்தல்காரர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்பர் 10, ஐபோன் ஸ்மக்லிங். சைனால ரொம்பவே விலை கம்மியா ஐபோன்ஸ் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஐபோனை கூட திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் மற்ற நாடுகள்ல அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி தான் இவரும் நல்ல கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு இவரோட உடம்புக்குள்ளேயே 102 ஐபோனை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. காலைல கூட எவ்வளவு ஐபோன் ஒளிச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்த ஆபீசர்களே ஏர்போர்ட்ல இவ்வளவு ஐபோன் இருக்கிறத பார்த்துட்டே அவங்க ஷாக்கா இருக்காங்க. நம்பர் 9, ஹைடிங் மேன். யூகேல இருந்து பிரான்ஸ் நாட்டோட பார்டரை கடக்கிறதுக்காண்டி இவர் இந்த காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணியிருக்காரு. இவர் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தது காரோட ஓனருக்கே தெரியாதாம். காருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவர் போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்காரு. போலீஸ் இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி யூகே பிரான்ஸ் பார்டரையே திருட்டுத்தனமா கடந்து வந்து கடைசியில போலீஸ்டே மாட்டிக்கிட்டாரு. நம்பர் 8, அயன் மூவி ஸ்மக்லிங். அயன் மூவில ஆக்டர் ஜெகன் அவரோட வயித்துக்குள்ள போதை பொருளை கடத்திட்டு வர மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வர்ற மாதிரியே இந்த ஒரு லேடி வயித்துக்குள்ள கொக்கைன்னு சொல்லப்படுற போதை பொருளை கடத்திட்டு வந்திருக்கு. பொதுவா ஏர்போர்ட்ல உள்ள ஆபீசர்களுக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் வரும். அப்படி சந்தேகப்பட்டவங்களோட பேக்கை இது ஒரு மிஷினை வச்சு செக் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு பொண்ணோட வயித்துக்குள்ள போதை மருந்தை கடத்திட்டு வந்திருக்கு. பொதுவா ஏர்போர்ட்ல உள்ள ஆபீசர்களுக்கு யார் மேலேயாவது டவுட் வந்துச்சுன்னா அவங்களோட பொருள்களை முதல்ல இந்த ஒரு மிஷின்ல வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த ஒரு மிஷின் போதை பொருள் இருக்கான்னு செக் பண்ணி அது என்ன போதை மருந்துன்னு கரெக்டா சொல்லிரும். அப்புறம் இந்த போதை பொருளை இந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு குலுக்கி அதை மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒருவேளை இண்டிகேஷன் ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னா போதை மருந்து இல்லைன்னு அர்த்தம். போதை மருந்துகளை பொருட்களுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தோம்னா ஆபீசர்களால இந்த ஒரு மிஷினை எடுத்து அவங்க ஃபிளை பண்ண முடியும். ஆனா இவங்க அயன் படத்துல காட்டுற மாதிரி உடம்புக்குள்ள ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்தா அங்க உள்ள ஆபீசர்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. வர்ற பேசஞ்சர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேனர்களை அனுப்பியும் அவங்களால செக் பண்ண முடியாது. இதனாலதான் ஏர்போர்ட்ல கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாய்களை பயன்படுத்துறாங்க. நாய் தான் இந்த லேடியோட வயித்துல போதை மருந்து இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த லேடிய ஸ்கேனர்கள் அனுப்பி செக் பண்ணும்போது அந்த லேடியோட வயித்துல 1 கிலோ போதை மருந்து இருந்திருக்கு. ஒருவேளை இந்த லேடியோட வயித்துக்குள்ள ஒரு கேப்சூல் உடைஞ்சிருந்தா கூட அந்த ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்களாம். நம்பர் 7, சிகரெட் ஸ்மக்லிங். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சிகரெட்டை எடுத்துட்டு போறது மிகப்பெரிய குற்றம். ஆனா இவங்க நூத்துக்கணக்கான சிகரெட் பேக்குகளை பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோல பாருங்க, இந்த ஒரு லேடி மட்டுமே 500க்கும் அதிகமான சிகரெட் பேக்கெட்டுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த லேடி விலங்குகள் தோல்ல இருந்து செய்யக்கூடிய துணிகளை இந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த விலங்கு தோள்களை கூட இந்த நாய் ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்கள்ட்ட இருந்து இந்த லேடி தப்பிச்சாலும் ஏர்போர்ட்ல உள்ள இந்த நாய் ஈஸியா லேடியை கண்டுபிடிச்சிருச்சு. நம்பர் 6, ஆங்கிரி லேடி. சைனால இருந்து நிறைய பொருட்களை நியூசிலாந்துக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த சைனீஸ் லேடி நியூசிலாந்துல தடை செய்யப்பட்ட பாக்ஸா திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து மாட்டினது மட்டும் இல்லாம அங்க ஆபீசர்களே எப்படி கத்துதுன்னு பாருங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா பொருட்களுமே தடை செய்யப்பட்ட பொருட்களாம். அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஏர்போர்ட்ல இருந்த டாக் தான் கண்டுபிடிச்சிருக்கு. நம்பர் 5, பார்சல் செக்கிங். பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம அங்க உள்ள பார்சல்களையும் இந்த ஒரு டாக வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது அங்க உள்ள பாக்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கிறதா அந்த நாய் கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தோம்னா அதுல சில உட்டன் ஐட்டம்ஸும் ஒரு போட்டோ ஃப்ரேமும் தான் இருந்திருக்கு. அந்த பாக்கெட்டுக்குள்ள ஏதோ இருக்குதுன்னு சொன்னதுனால ஒரு ஆபீசர் இந்த ஃப்ரேம்லயே ஓட்டை போட்டு செக் பண்ணி பார்த்திருக்காரு. அண்ட் உள்ள ஃபுல்லா ஒரே பவுடரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பவுடரை செக் பண்ணி பார்க்கும்போது அது பியூர் கொக்கைன்னு காட்டியிருக்கு. ஒருவேளை நம்ம எதையாவது ஒளிச்சு வச்சோம்னாலும் இந்த நாய் போதை பொருட்களை ஈஸியா ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிரும். நம்பர் 5, சாக்லேட் ஸ்மக்லிங். பிப்ரவரி 2, 2024 அன்னைக்கு மலேசியன் சிட்டிசனான இவர் ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட் விசாலா வந்திருக்காரு. இவர் வரும்போது எந்த ஒரு லெத்தாஜியும் கொண்டு வரலையாம். இவர் ஒரு பேக்ல 3 சாக்லேட் பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் பாக்ஸ் திறந்து பார்த்தா அதுக்கு உள்ள ஃபுல்லா ட்ரக் தான் இருந்திருக்கு. ஒரு லக்கேஜும் இல்லாம இவர் டியூட்டி ஃப்ரீ பேக்ல வந்ததுனால அங்க உள்ள ஆபீசருக்கு எந்த ஒரு பெரிய சந்தேகமும் வரலையாம். ஆனா ஏர்போர்ட்ல உள்ளனா இவர் உடம்புல போதை பொருள் இருக்கிறது மாதிரியே கத்திக்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரியே ஆப்பிரிக்கால இருந்து ஆசியாவுக்கு வந்த ஒரு மனிதன் அங்க உள்ள எலுமிச்சம்பழத்தையும் ஒளிச்சு வச்ச காசையும் இவர் கட்டிக்கிட்டாரு. சிங்கப்பூர், மலேசியால போதை மருந்தை கடித்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா அந்த ஒரு நாடுகள் மாதிரியே எந்த ஒரு ஜெயில் தண்டனையும் கொடுக்காம அவருக்கு மரண தண்டனையே கொடுத்து அவங்கள தூக்கிலேயே போட்டுருவாங்க. நம்பர் 4, இந்த வீடியோல பாருங்க, கொலம்பியா ஏர்போர்ட்ல ஒரு லேடிஸ் அவங்க முடிக்குள்ளேயே 1 கிலோ கொக்கைனை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க ஏர்போர்ட்ல தலைமுடிய கண்ணையெல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 லேடிஸும் தலைமுடிக்கு உள்ளேயே 2 கிலோ கொக்கைனை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஏர்போர்ட்ல இருந்த டாக்ஸ் இவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிருச்சு. நம்பர் 3, பொதுவா எல்லா விமானங்களையும் பயணிகளை ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த விமானத்துல ஏதாவது ஆபத்தான பொருட்கள் இருக்குதான்னு இவங்க நாய்களை வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த ஒரு டாகை வச்சு ஹாங்காங்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த ஜெட் ஏர்வைஸ் விமானத்தை செக் பண்ணும்போது இந்த ஏர் ஹோஸ்டஸோட பேக் இருந்திருக்கு. அந்த ஒரு பேக்கை பார்த்து நாய் குலைச்சுக்கிட்டே இருந்ததுனால சந்தேகப்பட்டு அவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா கட்டுக்கட்டா அமெரிக்கன் டாலர் இருந்திருக்கு. இது எல்லாமே ஹவாலா பணமாம். கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்கன் டாலரை கடத்திட்டு வந்திருக்காங்க. நம்பர் 2, ஷூ ஸ்மக்லர். லண்டன்ல இருக்கக்கூடிய கெட்விக் ஏர்போர்ட்ல விமானம் வந்து இறங்கின உடனேயே டோரை திறந்து பேசஞ்சர் அனுப்புற வழியில முதல்ல டாக்ஸை வச்சுதான் பேசஞ்சர்களை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக் பண்ணும்போது டாக்ஸ் யாரையாவது சந்தேகப்பட்டுச்சுன்னா உடனே ஆபீசர்ஸ் அவங்களை தனியா கூட்டிட்டு போய் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரை செக் பண்ணும்போது அந்த ஷூ செப்பலுக்கு அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா போதை மருந்த ஒளிச்சு வச்சிருக்காரு. இவர் ஒவ்வொரு ஷூக்கு அடியிலையும் 200 கிராம் கொக்கைன் பொருளை கடத்திட்டு வந்திருக்காரு. இது அங்க உள்ள நாய் ஈஸியா கண்டுபிடிச்சதுனால இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அதே ஏர்போர்ட்ல இந்த மாதிரி துணியை இடுப்புல கட்டி அதுல காசு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. இதையும் இந்த நாய் ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. தூரத்துல இருந்தே இவர் நடந்து வரும்போது நாய் சந்தேகப்பட்டு அவரை துரத்திக்கிட்டே வந்து கையில காசு வச்சிருக்கிறதே ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் தேவைப்படுது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.